வன்னேரிக்குளம் சோழ பள்ளிக்கூடத்துக்கு பின் வீடு பெயர் ரவிக்குமார் இந்துசா என்ற வீட்டை சரியான வெள்ளம். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கும் பாதையில் வாரத்துக்கும் பாதையில் இந்த முத்தம் ஃபுல்லாக சரியான தண்ணி நிற்குது. பிள்ளைகளை பள்ளிக்கூடம் போகிறது கூட பிள்ளைகளால் இயலாது, அவ்வளவு தண்ணி வாயுது. அந்த காணி ஃபுல்லாக வெள்ளம்தான். இதை பார்வையிடுறதுக்கு ஜிஎஸ் கட்டாயம் பார்வையிடணும். இந்த வெளி முத்தந்தான் இப்படி என்று இல்லை, வீட்டை சுற்றியே தண்ணி தான் நிற்கிது. வீடெல்லாம் ஊறி உள்ளுக்குள்ளே புத்து வளர்ந்து போய் கிடக்குது. வீட்டுக்குள்ளே சரியான வெள்ளமும், கால் வைக்க முடியாத அளவுக்கு வெள்ளம். வீட்டை சுற்றியும் எடுக்கிறோம். வயலுக்கு சரியான மாசல கூட இல்லை. வீடு வாசல் எல்லாம் இப்படி ஈரமாக ஊறி போயிருக்கு. வீட்டுக்குள்ள புத்து வளர்ந்து போய் கிடக்கு. எல்லாருக்கும் வீடுக்கு வெளியெல்லாம் புத்து வளரும். வேண்ட வீட்டுக்குள்ள மண் புத்த பாருங்க, அங்கங்க புத்து. இந்த சமையல் அறைக்கெல்லாம் நீங்கள் சமையல் செய்கிறீங்க. எல்லாம் இடிஞ்சு போய் கிடக்குது. இந்த வீடை இவன் வீட்டுக்காரி மொத காடுங்க. இந்த இங்க திரும்பு, ஏய் திரும்பன். இதுதான் பெற்றோர். முதக்காடு பாருங்க, அந்த உராந்தைய பாருங்க. வீட்டுக்குள்ள குத்து வளர்ந்துருக்கு. இந்த வீட்டு ஓட்டையை பாருங்க. முகடு ஓடெல்லாம் உடைஞ்சு, வீடு ஓடெல்லாம் உடைஞ்சு அடுத்த ஓட்டை. அது ஓண்ட இப்பெல்லாம் ஊறி கிடக்குது. அடுத்த ஓட்டையை வேண்டும். கதவை துறந்தாலே அப்படியே முழிவலையுமே தண்ணி தான். கால் வைக்க முடிஞ்ச குரங்குகள் இந்த அட்டகாசத்தால் வீட்டு ஓடுகள் நான் உடைஞ்சு மரம் விழுந்து மரம் கரண்ட் வயர்லாம் இப்படிலாம் முறிஞ்சு கிடக்குன்னு பாருங்க. எப்படி வீட்டு ஓடுகள் எல்லாம் கலண்டு கொட்டப்பட்டிருக்கண்டு பாருங்க. அந்த வீட்டை வீடு ஃபுல்லாக ஊரல் தான்.